பாதுகாக்கப்பட்ட பகுதி என்று இலங்கை அரசால் அறிவிக்கப்பட்டு இங்கு மக்கள் பாதுகாப்பு உயிருக்கு இருக்கும், குழந்தைகளுக்கு இருக்கும், உடைமைகளுக்கு இருக்கும் என்று நம்பி வந்தவர்களை உலகத்தால் தடை செய்யப்பட்ட ரசாயன குண்டுகளை, பாஸ்பரஸ் குண்டுகளை போட்டு அந்த மக்களை சிங்கள பௌத்த ராணுவ அரசு உலக நாடுகளின் துணையோடு கொன்று அழித்தது. இந்த படங்கள் இதுவரையில் வெளிவராத படங்கள். வருகின்ற 15ஆம் தேதி ஐக்கிய நாடுகள் சபையில் 160 நாடுகளைச் சேர்ந்த மனித உரிமை செயல்பாட்டாளர்கள் ஒன்று கூடி புதிதாக கிடைத்திருக்கிற இன்னும் வெளியிடப்படாத ஆவணங்களுடன் சேர்ந்து இப்படி ஒரு மாபெரும் இனப்படுகொலை செய்த சிங்கள பௌத்த பேரினவாத அரசின் அதிபர் ராஜபக்சே, மகேந்திர ராஜபக்சே, பசில் ராஜபக்சே, கோத்தபய ராஜபக்சே, ராணுவ தளபதி பொன்சேகா உள்ளிட்ட அவர்கள் மீது மனித இன படுகொலைக்கு உரிய சர்வதேச நீதிமன்றத்தில் விசாரணை நடத்தி உச்சபட்ச தண்டனை பெற்றுத்தர வேண்டும் என்ற நோக்கோடு எமது தமிழீழ உறவுகளும் இலங்கை தீவில் இருக்கிற ஜனநாயக சக்திகளும் உலகம் முழுவதும் வாழ்கின்ற தமிழர்களும் தொடர்ந்து ஐநா அறமன்றத்தின் முன்பாகவும் உலகத்தின் பல்வேறு நாடுகள் முன்பாகவும் கோரிக்கை வைத்து போராடி வருகிறார்கள்.